இன்றைக்கி இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஸோ குவாண்டத்தில் ஹக்கிள் தியரியை பயன்படுத்தி எத்திலீன் மாலிகுலோட டோட்டல் எனர்ஜி, பைபாண்டிங் எனர்ஜி, தென் எலக்ட்ரானிக் சார்ஜு, பாண்ட் ஆர்டர், இது சம்மந்தமாக எல்லாத்தையும் பார்க்கலாம். எத்திலீன் மாலிகுல் மட்டும் கிடையாது, பியூட்டாடையின், பென்சீன். இப்போ பியூட்டாடையின் சொன்னால் சைக்ளிக் பியூட்டாடையின் 1,3 பியூட்டாடையின் இருக்குது. பென்சீனுக்கு அதே மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸ் பார்க்குறது மூலமாக இப்போ எத்திலீன், பியூட்டாடையின், பென்சீன் இந்த 3 மாலிகுலோட டோட்டல் எனர்ஜி, பைபாண்ட் எனர்ஜி, எலக்ட்ரானிக் சார்ஜு, பாண்ட் ஆர்டர் இதை பற்றி நம்ம ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன மாதிரி போட போகிறேன்னா, எத்திலீன் மாலிகுலில் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அது ஃபுல்லாக நம்ம இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எத்திலீன் மாலிகுல் இப்போ சில பேசிக் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இது தெரியலாட்டி கூட பரவாயில்ல, டைரெக்டாக கூட போகலாம், இருந்தாலும் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கூலும் இன்டகரல், இந்த கூலும் இன்டகரலில் H11 இருக்கணும். அந்த செக்குலர் அந்த இது டிட்டர்மினேஷனில் அந்த H வந்து 11 இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கூலும் இன்டகரல்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதில் IJ, அப்போ இங்கே 11ன்னா கூலும் இன்டகரல் என்னவாக இருக்கணும், I = J இருக்கணும். அது ரோவும் காலமும் சமமாக இருக்கணும். அதை இங்கே கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து ஓவர்லேப் இன்டகரல் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 டைப் இருக்குது ஓவர்லேப் இன்டகரலில். ஸோ ஓவர்லேப் இன்டகரல் அதில் SIJ = 1 இருக்கணும்னா I = J இருக்கணும். அதே மாதிரி இது ரெண்டும் நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா 0, நாட் ஈக்குவல் டு ஐயா இருந்துச்சுன்னா இல்லை ஜேஆ இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு 0ன்னு சொல்ல போகிறோம். இப்போ இந்த இதில் 2 கண்டிஷன் இருக்குது. அந்த 2 கண்டிஷனை கீழே எழுதியிருக்கிறேன். இப்போ இந்த ψ1, π1, π2 டோ டவ் ஈக்குவல் டு S12 இருக்குது. 12 இருந்துச்சுன்னு சொன்னால் I நாட் ஈக்குவல் டு ஜே, அதாவது I வந்து 1, ஜே வந்து 2, அப்போ நாட் ஈக்குவல் டு ஜேன்னு வருது. அப்போ அது வந்து ஓவர்லேப் இன்டகரல்னு சொல்லுவோம். இதே வந்து S = 1 வந்துச்சுன்னா நார்மலைசேஷன் இன்டகரல்னு நம்ம சொல்லணும். நம்ம என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும், கூலும் இன்டகரல்னால் H, ஓவர்லேப் இன்டகரலோ இல்லை நார்மலைசேஷன் இன்டகரலோ வந்துச்சுன்னா Sன்னு வரணும். ஓவர்லேப் இன்டகரல் வந்தால் S, அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், 1, 2 இருக்கணும். நார்மலைசேஷன் வந்துச்சுன்னா அதே S சேமாக இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெசனன்ஸ் இன்டகரல் இல்லாட்டி எக்ஸ்சேஞ்ச் இன்டகரல்னு சொல்லுவாங்க. இப்போ கூலும் இன்டகரலும் ரெசனன்ஸ் இன்டகரலும் ஒரே மாதிரி தான். அங்கே H11 இருக்கும், இங்கே H12 வரணும், அவ்வளோதான். இப்போ இந்த ரெசனன்ஸ் இன்டகரலில் பீட்டா எப்போ வரும், 0 எப்போ வரும். ஸோ பீட்டானா இப்போ கார்பன் பாண்ட் 2க்கு இடையில், அதாவது ஜேக்கும் கார்பன் ஐக்கும் கார்பன் ஜேக்கு வந்து பாண்ட் இருந்துச்சுன்னா பீட்டா, அப்படி பாண்ட் இல்லைன்னா 0. இப்போ நம்ம இந்த இதில் எதை மட்டும் தெரிஞ்சுக்கணும்னா, H11னா கூலும் இன்டகரல், ரெண்டாவது S12னா ஓவர்லேப் இன்டகரல், S11னா நார்மலைசேஷன் இன்டகரல், H12 அது H11னா கூலும், H12னா ரெசனன்ஸ் இன்டகரல் அட் எக்ஸ்சேஞ்ச் இன்டகரல். இதை மட்டும் தெரிஞ்சால் மட்டும் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹக்கிள் தியரியில் எத்திலீன் எடுத்துக்கணும். C டபுள் பாண்ட் C, H எத்திலீன் மாலிகுல் எடுத்துருக்கேன், எத்திலீன். இப்போ ஃபஸ்ட்டு கார்பன் C1 கார்பன், C2 கார்பன். இதை நம்ம எப்படி இன்டகிரேஷன் எழுதுனா, எத்தனை கார்பன், 2 கார்பன் இருக்குது. அப்போ 2 × 2ன்னு போடணும். அப்போ 2 ரோ 2 காலம் இருக்கணும். அப்போ இதில் வந்து இது எழுதுறது வந்து டைரெக்டாக நம்ம எழுதுனா H11 - E × S11, அதேமாதிரி H12 E S12. இது எப்படி எழுதுனா, இந்த ஒரு ஃபஸ்ட்டு கார்பனுங்க ஹெச்னா இந்த ஃபஸ்ட்டு கார்பன், கூலம் இன்டகரலுக்கு வந்து C11, எனர்ஜி = S அதே 11 தான். அடுத்ததுக்கு போயிருக்கிறப்ப இந்த கார்பனுக்கு எழுதுகிறோம். அப்போ H12 அதே மாதிரி S12 தான். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா H, இப்போ இந்த கார்பனுக்கு எழுதணும் 21, அதே மாதிரி S21. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா H21 - S22 ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்கோம், 0. இது தான் செக்குலர்-ட்ரோடு ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. சரி, செக்குலர்-ட்ரோடு ஈக்குவேஷன் கிடையாது, செக்குலர் டிட்டர்மினேஷன். ஓகே, இப்போ இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம இந்த இதை வச்சு நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறோம், இல்லைனா டைரெக்டாகவே செக்குலர் டிட்டர்மினேஷனுக்கு போயிடலாம். இருந்தாலும் நம்ம முறைப்படி சொல்லணுன்றதுக்காக சொல்லிட்டு வரேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் S11 S22 = 1, அதாவது S வந்து ரெண்டுமே சமமாக இருக்குது, 1 ஐயும் ஜேவும் சமமாக இருக்குது. ரெண்டுலேயுமே 1 இருக்குது, இல்லாட்டி 2 இருக்குது. இப்போ ரெண்டு இதுனாலும் சரி, S11னாலும் சரி இல்லை S22னாலும் சரி 1ன்னு போட்டுடணும். அதே மாதிரி S வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா, இந்த ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா 0. அதே மாதிரி ரெண்டாவது கண்டிஷன் H ரெண்டுமே சமமாக இருக்கும், 1 2 இருந்துச்சுன்னா ஆல்ஃபா, H வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா பீட்டா. இதை மட்டும் தெரிஞ்சால் பத்திரம் போதும். இப்போ இந்த இதில் வந்து நம்ம இதை அப்ளை பண்ணணும். இப்போ H11 சேமாக இருக்குது, H11 சேமாக இருந்தால் E, சரி ஆல்ஃபா, இந்த ஆல்ஃபா இங்கே போட்டாச்சு. இந்த H11 பதிலாக ஆல்ஃபா, இந்த மைனஸுக்கு பதிலாக மைனஸ் போட்டாச்சு.
இந்த அப்படியே தான் போட்டுட்டோம் இப்போ S11 என்னது S11னா 1 அப்போ E × 1 எவ்வளோ தான் வரும் அதான் ஆல்ஃபா மைனஸ் சரி அதுக்கடுத்து இதுக்கு பதிலாக இந்த டேமுக்கு பதிலாக பீட்டான்னு போட போகிறோம் எப்படின்னு பாருங்கள் H12னா என்னது பீட்டா போட்டாச்சு அப்போ மைனஸ் அப்படியே போட்டோம் H12னா H12 டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் 0 அப்போ ஒன்றால் நீங்கள் எதை மல்டிப்ளை பண்ணாலும் சரி 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 ஆயிரும் அப்போ என்ன சொல்லியிருப்பீங்க பீட்டா மட்டும் நிற்கும் ஏன்னா இது இந்த டேம் ஃபுல்லாக 0 ஆயிரும் இதுக்கு பதிலாக பீட்டா அதே மாதிரி இந்த இதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா பீட்டா இந்த இதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஆல்ஃபா சரி இப்போ என்ன பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை இது வந்து நீங்கள் மெமரி பண்ண தேவையே கிடையாது நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டால் போது அடுத்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆல்ஃபா மைனஸ் இ பீட்டா ஆல்ஃபா மைனஸ் இ இது எப்படி வந்துச்சுன்றதுக்காக இதில் இதை அப்ளை பண்ணுறதுக்காக இதை கொடுத்துருக்கேன் போட்டாச்சு இப்போ இந்த ஈக்குவேஷனை பீட்டாவில் டிவைட் பண்ணுங்கள் அப்போ என்ன வரும் ஆல்ஃபா மைனஸ் இ பை பீட்டா இப்போ பீட்டா பை பீட்டா என்ன வந்துடும் 1ன்னு வந்துடும் அது டேரெக்டாக போட்டாச்சு அப்போ இங்கே 1 ஆல்ஃபா மைனஸ் இ பை பீட்டா ஈக்குவல் டு 0 இப்போ அடுத்ததில் என்னென்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் இ பை பீட்டா அதாவது இந்த டேமை நான் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் இந்த டேம் ஃபுல்லாக எக்ஸ் அப்போ என்ன வரும் இதுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு போட போகிறோம் அதான் இங்கே போட்டிருக்கேன் எக்ஸ் அந்த 1 அப்படி இருக்குது ஆல்ஃபா மைனஸ் இ பை பீட்டா ஈக்குவல் டு எக்ஸு அதனால் ஒன்று எக்ஸ் ஈக்குவல் டு 0 இந்த டேம் தான் முக்கியங்க இதுதான் செக்குலர் டிட்டர்மினேஷன் ஃபார் எத்திலீன் மாலிகுல் இது ஏன் 2 ரோ தான் இருக்குன்னா ஏன்னா இங்கே எத்திலீனில் நம்பர் ஆஃப் கார்பன் 2 அதனால் 2 ரோ இருக்கணும் 2 காலம் இருக்கணும் அப்போ x1 எக்ஸ் ஈக்குவல் டு 0 இதுதான் செக்குலர் டிட்டர்மினேஷன் சரி இதை வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது இந்த ஈக்குவேஷனை ஏபிசிடின்னு எடுத்துக்கிறேன் இதை எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னா ஏடி மைனஸ் பிசி இல்லைனா இது எப்படி சொல்லலாம்னா நார்த் வெஸ்ட்டு இன்ட்டு சவுத் ஈஸ்ட் இதில் தேவையில்லை இது நாங்கள் சைடில் எழுதிருக்கு நீங்கள் பார்த்துக்கங்க நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஏடி மைனஸ் பிசி இப்போ அதே மாதிரி ஏடியை மல்டிப்ளை பண்ணுங்கள் எக்ஸ் ஸ்கொயர் 1 ஸ்கொயர் தான் ஈக்குவல் டு 0 அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எவ்வளோ 1 அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 கண்டுபிடிச்சிட்டோம் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 சொல்லியாச்சு இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 1 எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 ஏன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 சொல்லியிருக்கு இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 1ன்னு சொன்னால் எக்ஸுன்றது என்னது ஆல்ஃபா அப்போ எக்ஸுன்றது ஆல்ஃபா மைனஸ் இ பை பீட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் 1னால 1ன்னு போட்டாச்சு இப்போ ஆல்ஃபா மைனஸ் இ ஈக்குவல் டு பீட்டா இப்போ ஈன்றது என்ன வரும் இ ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஏன்னா இந்த ஆல்ஃபா இந்த பக்கம் வரப்போ பீட்டா வரும் ப்ளஸ் பீட்டா இதுவே இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 அப்போ எக்ஸுன்றது ஆல்ஃபா மைனஸ் இ பை பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 1 அப்போ ஆல்ஃபா மைனஸ் இ ஈக்குவல் டு மைனஸ் பீட்டான்னு வரும் இப்போ இந்த மைனஸ் பீட்டா நீங்கள் மாற்றி இ கொண்டு வரப்போ இ ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு வந்துடும் சாரி இங்கே ப்ளஸ் பீட்டா கிடையாது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஓகே அப்போ என்ன பண்ணிட்டோம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் எனர்ஜி ஆஃப் த மாலிகுல் ஆஃப் எத்திலீன் பார்த்துட்டோம் ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இப்போ பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம செக்குலர் டிட்டர்மினேஷனை பயன்படுத்தி நம்ம கால்குலேட் பண்ணுறது இப்போ டைரெக்டாகவும் பயன்படுத்தலாம் ஹக்கிள் ரூலை வந்து டைரெக்டாக நம்ம பயன்படுத்தலாம் ஸோ ஹக்கிள் தியரி அப்ளிகேஷன் ஆஃப் எத்திலீன் பியூட்டாடைன் அண்டு பென்சீன் இதை பயன்படுத்தி என்னென்ன பண்ணலாம் டீலோக்கலைசேஷன் ஆஃப் எத்திலீன் கால்குலேட் பண்ணலாம் டீலோக்கலேஷன் ஆஃப் பியூட்டாடைன் டீலோக்கலேஷன் ஆஃப் பென்சீன் கால்குலேட் பண்ணலாம் ரெசனன்ஸ் எனர்ஜின்னு கூட ஓகே அதே மாதிரி கால்குலேட் ஆஃப் எனர்ஜி ஆஃப் கான்ஜுகேட்டட் சிஸ்டத்தை மெஷர் பண்ணலாம் பை பாண்ட் ஆர்டர் கால்குலேட் பண்ணலாம் செக்குலர் டிட்டர்மினேஷன் கால்குலேட் பண்ணலாம் இப்போ எத்திலீனுக்கு என்ன பார்த்தோம் ஸோ எத்திலீன் பார்த்தீங்கன்னா CH2 டபுள் பாண்ட் CH2 இதுக்கு வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்துச்சு இன்னொன்று ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு வந்தது ஓகே இப்போ இதே டிட்டர்மினேஷனை அனதர் மெத்தட்லையும் பயன்படுத்தலாம் இது ரொம்ப ஈஸியான மெத்தட் ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆனால் இது மட்டும் நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை மட்டும் பார்த்துக்குங்க அந்த இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன் எந்தெந்த பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சால் மட்டும் போதுமோ அதை மட்டும் பார்த்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் எத்திலீன்றது அசைலிக் மாலிகுல் இல்லாட்டி லீனியர் மாலிகுலுக்கு இதான் ஃபார்முலா EK ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா காஸ் K பை பை N ப்ளஸ் 1 ஓகே இப்போ இந்த இதில் கேன்றது 0 கிடையாது 1 2 3 4 N ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் கார்பன் அதே மாதிரி சைக்ளிக் மாலிகுலாக இருந்துச்சுன்னா K ஈக்குவல் டு E ஈக்குவல் டு K ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா காஸ் 2 இன்ட்டு K பை பை N இங்கே மைனஸ் கிடையாது வெறும் N மட்டும்தான் இதில் K வேல்யூ பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும் 0 1 2 3 எக்ஸட்ரா
n ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் கார்பன் தான், நம்பர் ஆஃப் கார்பன். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற எத்திலீன் மாலிகுலுக்கு எவ்வளோ ஷார்ட்டாக நம்ம கால்குலேட் பண்ணலான்னு பாருங்கள். இப்போ இதே எத்திலீன் மாலிகுல் தான், அது அவ்வளோதான். நம்ம செக்குலர் டிட்டர்மைனண்ட் பயன்படுத்தி பண்ண தேவையில்லை, டைரெக்டாக நம்ம கால்குலேட் பண்ணலாம். என்ன ஃபார்முலா தெரியும்? E1 ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா காஸ் 2π/2 + 1. இந்த 2 எதுக்கு வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். முதல் என்ன பண்ணியிருக்கேன், k ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கிறேன். n ஈக்குவல் டு எப்போ ஏன் 2னா எத்திலீனில் நம்பர் ஆஃப் கார்பன் 1 2. k ஈக்குவல் டு 1னா நம்ம ஆரம்ப தெரியும், k வேல்யூ வந்து 1 2 3 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ பை எலக்ட்ரான் 2 இருக்கனால நம்மளுக்கு 2 எனர்ஜி லெவல் போதும். இப்போ k ஈக்குவல் டு 1ன்னு அப்ளை பண்ணுறேன். அப்போ n ஈக்குவல் டு 2. அப்போ k ஈக்குவல் டு 1ன்றப்ப அந்த EKன்றதுக்கு போல் 1 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா காஸ் π/, இந்த என்னோட மதிப்பு எவ்வளோ 2 + 1. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 பீட்டா காஸ் π/3 இங்கே. ஸோ π ஈக்குவல் டு 180. அப்போ காஸ் 180ன்னு வரும், காஸ் 180. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 பீட்டா காஸ் 180/3 எவ்வளோ, 180/3 ஈக்குவல் டு 60ன்னு வந்துடும். அப்போ காஸ் 60. நம்மளுக்கு தெரியும் காசோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா, காசோட மதிப்பு ப்ளஸ் ஹாஃப் 1/2. அப்போ இந்த 2 கேன்சல் பண்ணுறீங்க. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு கிடச்சிடும். இப்போ இந்த காசோட மதிப்பு நான் என்னன்னு சொல்கிறேன், இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். அந்த இது ஈஸி தான், நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். காஸ் 60 எவ்வளோ, காஸ் 180 எவ்வளோ, காஸ் 90 எவ்வளோ, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ k ஈக்குவல் டு 1ன்னு அப்ளை பண்ணதுக்கு இது. இப்போ k ஈக்குவல் டு 2ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா இப்போ E2 ஈக்குவல் டு எனர்ஜி லெவல், இது E1. E2 ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா காஸ் 2/3. ஏன் அங்கே இடத்துல 2 போடுறீங்க, ஏன்னா k ஈக்குவல் டு 2. ஏன்னா ஃபார்முலா என்னங்க, என்ன ஃபார்முலா, k/π தான் ஃபார்முலா. இங்கே k வந்து 1னால அப்படியே 1ன்னு போட்டாச்சு, இங்கே 2னால 2. அப்போ 2 × π/, டைரெக்டாக நான் போட்டேன், 2 + 1ன்னு வந்திருக்கும் 3. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா காஸ், இப்போ 180 × 2 எவ்வளோ 360/3 இருக்குது. அப்போ 3 எவ்வளோ 360/3, அப்போ 120ன்னு வந்துடும். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா காஸ், இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்ப 120. நீங்கள் பை வந்து 120 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 180 ஞாபகம் வச்சுக்கோங்க. 180 × 2 360/3, அப்போ 120. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா காஸ் 120 எவ்வளோ மைனஸ் ஹாஃப். அப்போ இந்த ஹாஃப் இந்த 2 கேன்சல் ஆயிரும். இப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். அப்போ E2 ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. அங்கே கால்குலேட் பண்ணால் அதே தான். சரி, இப்போ ஷார்ட்டாக ஃபார்முலா வச்சு பயன்படுத்திட்டோம். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தான் வந்து லோயர் எனர்ஜி, இது ஹையர் எனர்ஜி. ஏன்னா ஸோ பீட்டா ஈக்குவல் டு -75 கிலோஜூல், பீட்டா ஈக்குவல் டு -75 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ். அதே மாதிரி ஆல்ஃபா ஈக்குவல் டு 0 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ். ஓகே, இப்போ இது பாசிட்டிவ். அப்போ இதுதான் ஹையர் எனர்ஜியாக இருந்திருக்கணும். ஆனால் பட் இதுதான் லோயர் எனர்ஜின்னு நம்ம போடுறோம். காரணம் என்னன்னு சொன்னால், இந்த இடத்துல அப்ளை பண்ணி பாருங்கள், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இப்போ ஆல்ஃபா வேல்யூ எவ்வளோ +0 ப்ளஸ் பீட்டோட வேல்யூ என்ன -75 கிலோஜூல். அப்போ என்ன ஆகும், -75 நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதனால ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து -75. அப்போ பீட்டாவில் மேலே என்ன கிடைக்கும், இப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இப்போ ஆல்ஃபாடி 0 மைனஸ் இந்த பீட்டோட -75. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். அப்போ +75 கிடைக்கும். அந்த +75னால அதோட ஹையர் எனர்ஜினால இது வந்து -75, இது வந்து +75. அப்போ இது வந்து என்னது, பேரி சென்டர், இது வந்து ஆல்ஃபா. இப்போ இது +75னா இது -75னா ப்ளஸ் இந்த இடத்துல என்னவாக இருக்குன்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு 0வாக இருக்கும். நீங்கள் இந்த அளவுக்கு தெரிஞ்சவில்லை, இருந்தாலும் இது தெரிஞ்சு வச்சுங்க போதும். ஸோ இதை தான் அப்ளை பண்ணியிருக்கோம். டயக்ராம் பார்த்து டோட்டல் எனர்ஜி பார்க்கலாம். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இது -75ன்னு சொல்லியிருக்கேன், ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இது +75ன்னு சொல்லியிருக்கேன். இந்த ரெண்டையும் கழித்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கிடைக்கும், அதாவது பேரி சென்டர் ஈக்குவல் டு 0. இப்போ இதில் டோட்டல் எனர்ஜி எப்படி கால்குலேட் பண்ணுறது, இதோட டோட்டல் எனர்ஜி, இதை தான் கொஸ்டினாக கேட்பேன். எத்திலீனோட டோட்டல் எனர்ஜி எவ்வளோ. இப்போ எத்திலீனில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, 2 எலக்ட்ரான், 2 பை பாண்ட் இருக்கனால 2 எலக்ட்ரான், 2 பை எலக்ட்ரான் இருக்குது. அந்த 2 பை எலக்ட்ரான் எங்கே ஃபில் ஆகும், லோயர் எனர்ஜியில், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அப்போ இந்த 2 எலக்ட்ரானை இங்கே போட்டாச்சு. எதில் ஃபில் ஆகிருக்கு, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவில். அப்போ 2 × ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அப்போ ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா. இதுதான் டோட்டல் எனர்ஜி ஆஃப் எத்திலீன் மாலிகுல். சரி, இப்போ அதேவே பை பாண்ட் எனர்ஜின்னு கேட்டாங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணுறது. அப்போ அதே தான், டோட்டல் எனர்ஜி எவ்வளோ 2 × ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் இந்த 2 ஆல்ஃபா ஏன் போடுறோன்னு சொன்னால் நம்பர் ஆஃப் கார்பன், இல்லாட்டி நம்பர் ஆஃப்
பை ஆர்பிட்டால் ஓவர்லேப்பிங் பார்க்கணும். அப்போ எத்திலீன் பார்த்தீங்கன்னா இப்போ எத்திலீன் மாலிகுல் எடுத்துக்கங்க. ஸோ ஓவர்லேப்பிங் பார்த்தீங்கன்னா பை ஓவர்லேப்பிங் 2 இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா 2 ஆல்ஃபான்னு மட்டும் எடுத்துக்கல. நம்பர் ஆஃப் கார்பன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ டோட்டல் பை எலக்ட்ரான் மைனஸ் 2 ஆல்ஃபா. அப்போ 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா மைனஸ் 2 ஆல்ஃபா. அப்போ 2 ஆல்ஃபா கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ 2 பீட்டா கிடைக்கும். இது பை பாண்ட் எனர்ஜி. ஓகே. இந்த நெக்ஸ்ட்டு இந்த கால்குலேஷன் புரியலன்னா பரவாயில்ல, டைரெக்டாக போயிடலாம். பட் இது புரியுறதுக்காக சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் செக்குலர் டிட்டர்மினேஷனில் x1 x ஈக்குவல் டு 0. இதை எப்படி எடுத்துக்கலாம்? இதை a1 எடுத்துக்கங்க ஃபஸ்ட் ரோவில். இந்த இதில் a2ல் x இருக்குது. அப்போ a1 x ப்ளஸ் a2 ஈக்குவல் டு 0. a1 x ப்ளஸ் a2 ஈக்குவல் டு 0. அதே மாதிரி செகண்ட் ரோவில் a1 இங்கே தான் a2ல் தான் x இருக்குது. அப்போ a1 ப்ளஸ் a2x ஈக்குவல் டு 0. இப்போ இந்த இதில் எக்ஸ் மைனஸ் இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 1 இருக்கலாம், எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 இருக்கலாம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 1 போட்டோன்னா இது 1 தான். அப்போ a1 ப்ளஸ் a2 இது எப்படி எழுதலாம்? a1 ஈக்குவல் டு மைனஸ் a2ன்னு போடலாம். இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனில் மைனஸ் 1ன்னு போட்டு பாருங்கள். அப்போ a1 மைனஸ், ஏன்னா மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 இருக்கும். அப்போ a2 ஆயிரும். அப்போ a1 மைனஸ் a2 ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே a1 ஈக்குவல் டு a2. ரெண்டு ஈக்குவேஷன்லையுமே +1 +2 +1 இல்லை -1 போடுறப்ப a1 ஈக்குவல் டு a2. சரி, இதே தான் நார்மலைசேஷன் கண்டிஷனுக்கு போகிறோம். நார்மலைசேஷன் ஈக்குவல் டு 1, ஆர்த்தோகனலுக்குன்னா 0ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த கண்டிஷனில் a1² + a2² ஈக்குவல் டு 1. இப்போ இது எப்படி எழுதலாம்? a1 ஈக்குவல் டு a2 ஈக்குவல் டு என்னது? 1/√2ன்னு எழுதலாம். இதே ஃபார்முலா √2. இதை நார்மலைசேஷன் வேவ் ஃபங்க்ஷனில் ψ1 ஈக்குவல் டு 1/, ஏன்னா இந்த a1க்கும் 1/√2 தான், a2க்கும் 1/√2 தான். அது எப்படி வந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷன்லேருந்து வந்தது. இப்போ நார்மலைசேஷன் வேவ் ஃபங்க்ஷன் ψ1 ஈக்குவல் டு 1/√2 a1 + a2. இது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு. இதே ஆல்ஃபா மைனஸ் பீட்டாக்கு பார்த்தீங்கன்னா வேவ் ஃபங்க்ஷன் ψ2 ஈக்குவல் டு 1 - √2 a1 - a2. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எத்திலீனோட எலக்ட்ரான் சார்ஜ் டென்சிட்டி. நீங்கள் அந்த கால்குலேஷன் புரியலன்னா டைரெக்டாக இது மட்டும் தெரிஞ்சால் போதும், வேவ் ஃபங்க்ஷன் மட்டும் தெரிஞ்சால் மட்டும் போதும். இப்போ C1 கார்பனுக்கு, ஏன்னா a1ம் a2வும் 1/√2 நம்மளுக்கு தெரியும். இப்போ C1 கார்பன் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 2 எலக்ட்ரான். a1², a1 ஹோல் ஸ்கொயர்டு. அப்போ 2 இன்ட்டு இந்த 2 இன்ட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், 2 இன்ட்டு இந்த a1 எவ்வளோ நம்ம ஏற்கனவே பார்த்தா 1/√2ன்னு பார்த்தோம். 1/√2 இந்த ஸ்கொயர் போட்டாச்சு. அப்போ 2 இன்ட்டு 1/√2 இன்ட்டு 1/√2, √2 இன்ட்டு ரூட் எவ்வளோ? 2. அப்போ 2 இன்ட்டு 1/2 ஈக்குவல் டு 1. அப்போ C1 கார்பனுக்கு 1. இப்போ அதே மாதிரி C2 கார்பனுக்கு அப்ளை பண்ணாலும் 1 தான் வரணும். அப்போ C2 ஈக்குவல் டு அது என்னது? a2 தானே, அந்த a2². அப்போ a2² அந்த 1/√2 தான். அப்போ 2 இன்ட்டு 1/√2² ஈக்குவல் டு 2 இன்ட்டு, ஏன்னா √2 இன்ட்டு √2 2 தான் வரும். அப்போ 2 இன்ட்டு 1/2 2 கேன்சல் பண்ணிடுங்க, ஈக்குவல் டு 1. அப்போ எலக்ட்ரான் சார்ஜ் டென்சிட்டி கேட்டிங்கன்னா 1. அதுக்கடுத்து பை பாண்ட் ஆர்டர் எவ்வளோ? இதுக்கு 1 தான். இப்போ இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 2, அது a1 கார்பனாக இருந்தாலும் சரி, a2 கார்பனாக இருந்தாலும் சரி. இப்போ a1 a2 கார்பன் ரெண்டுமே ஏன்னா பாண்டு ஃபார்மேஷன் இருக்குது. அப்போ a2 இன்ட்டு a1 இன்ட்டு a2. அப்போ 2 இன்ட்டு 1/√2 இன்ட்டு 1/√2. அப்போ 2 இன்ட்டு √2 இன்ட்டு √2னா 2. அப்போ 1/2ன்னு வரும். இதை கேன்சல் பண்ணுறப்ப 1. அப்போ பை பாண்ட் ஆர்டர் ஆஃப் எத்திலீன் மாலிகுல் 1. சரி, இவ்வளோ நேரம் பார்த்துருக்கோம் இல்லையா? நம்ம எத்திலீன் மாலிகுல் எது மட்டும் பார்த்தா மட்டும் போதும். ஃபார் எத்திலீனில் எது மட்டும், காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எது மட்டும் போதும்? ஃபார் எக்ஸாம்பிள் செக்குலர் டிட்டர்மினேஷன் தேவை. என்னது? எத்திலீன்னா CH2 டபுள் பாண்ட் CH2. அப்போ N2னா N 2 × 2. அப்போ 2 ரோ. அப்போ x 1 x ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது என்ன தெரிஞ்சிருக்கணும்? இதோட எனர்ஜி லெவல் என்ன தெரியும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இது லோயர் எனர்ஜின்னு காரணம் சொல்லியிருக்கேன், ஹையர் எனர்ஜி காரணம்னு சொல்லியிருக்கேன். ஓகே, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. மூணாவதாக டோட்டல் எனர்ஜி தெரியணும். டோட்டல் எனர்ஜி என்னது? 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆர் 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா முடிஞ்சிச்சு. நாலாவது என்ன தெரிஞ்சிருக்கணும்? பை பாண்ட் எனர்ஜி தெரிஞ்சிருக்கணும். பை பாண்ட் எனர்ஜி என்னது? நம்பர் ஆஃப் கார்பனை கழிச்சா மட்டும் போதும். இப்போ டோட்டல் எனர்ஜி என்ன பார்த்தோம்? டோட்டல் எனர்ஜி
2 alpha plus 2 beta. Number of overlap எவ்வளோ இருக்குன்னா 2 கார்பன் இருக்குது. அப்போ 2 ஆல்ஃபாவை கேன்சல் பண்ணுங்கள். ஸோ மைனஸ் 2 ஆல்ஃபா, அப்போ ப்ளஸ் 2 ஆல்ஃபா மைனஸ் 2 ஆல்ஃபா, அப்போ 2 பீட்டா. இது 4வது பாயிண்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கடுத்து 5வது என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ பை பாண்ட் ஆர்டர் எவ்வளோ எத்திலீன் மாலிகுலுக்கு 1. அதுக்கடுத்து எலக்ட்ரான் டென்சிட்டி எவ்வளோ 1. எலக்ட்ரான் சார்ஜ் டென்சிட்டினாலும் சரி, எலக்ட்ரான் டென்சிட்டினாலும் 1. அதுக்கடுத்து கடைசியாக ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வேவ் ஃபங்க்ஷன் பார்த்தோம் இல்லையா, 1/√2 P1 + P2 இல்லாட்டி A1 + A2. அதேமாதிரி ψ2 = 1/√2 P1 - P2. இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த ஹக்கிள் தியரியில் காமனாக ஏதாவது கொடுத்தாங்கன்னா மேட்ச் பண்ண சொன்னாங்கன்னா மேட்ச் பண்ண தெரியணும். இப்போ ஏதாவது ஒன்று வேலையை கொடுத்துருவாங்க, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அதை கொடுத்துட்டு இப்போ நம்ம இதை மட்டும்தான் பார்த்தா போகிறோம். H11 கூலும் இன்டகரல், H12 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரெசனன்ஸ் இன்டகரல், S11 காமனாக இருக்குது நார்மலைசேஷன் இன்டகரல், S2 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஓவர்லாப் இன்டகரல் ஃபார் அட்ஜசன்ட் ஆட்டம். இது மட்டும் தெரிஞ்சால் மட்டும் போதும். ஸோ எத்திலீன் மாலிகுலுக்கு மட்டும் சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவில் வந்து பியூட்டாடைன், அதுக்கடுத்த வீடியோவில் பென்சின். பியூட்டாடைன் பென்சினும் ஒரே வீடியோவாக போட்டுடலாம். ஏன்னா அது ரொம்ப அதிகமாக பார்த்தோம்னா நம்ம பார்க்க முடியாது, ரொம்ப நேரம் பார்க்க முடியாதுன்றதுக்காக ஷார்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ ஐ ஹோப் இது எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்தால் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.